ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலோசா டேட். இப்போ எங்கே ரெடி ஆகிட்டேன்னு பார்க்குறீங்களா? அப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. விடிய காலம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலைக்கு போக போகிறோம். அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கிளிக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க நாங்கள் போக போகிற பஸ்ஸு வந்தாச்சு. எல்லாம் இப்போ தான் ஒவ்வொரு டிக்கெட்டாக வந்துட்டுருக்காங்க. நானும் சம்மரை உள்ளே போய் சீட் பிடிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். நல்லா சாப்பாடு என்ன சாப்பிடுங்க. எல்லாம் இருக்குது. சோறுதா அம்மா தடி கூட்டுருச்சுடா. ஆக்சுவலாக 4:30 கிளம்ப வேண்டிய பஸ்ஸு பார்த்திங்கன்னா 5:30 தான் கிளம்புனுச்சு. அது மட்டும் இல்லாமல் எடுத்து 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா டீ வேணும்னு சொல்லிட்டு டீ கடையில் நிறுத்திட்டாங்க. எல்லோரும் டீ காஃபி வேணுங்கிற காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பஸ் ஏறணும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓனருக்கு 500 சம்பளமும் கேமராமேனுக்கு 10,000 சம்பளம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி கொடுத்து நான் ஒரு கேமராமேன் வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அந்த கேமராமேன் ஒர்க் பண்ணுறதே கிடையாது. சித்து விளாக்ஸ் மாதிரி தான். வேஸ்ட்டுங்க. ஓனர் பாவம். இப்போ தான் டீ குடிச்சு முடித்தோம். அடுத்த 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல பஸ் ஸ்டாப் ஆச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தயிருக்குங்க. சாமியை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருந்தோம். இன்னொரு ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா புளிசாதம் செஞ்சுருந்தாங்க. 2 ஃபேமிலிக்கு காமனாக பார்த்தீங்கன்னா தயிர் வாங்கினாங்க. அந்த தயிர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்த பஸ் எடுத்த ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு எப்போ கோவிலுக்கு போய் சேரப்படுமோ தெரியல. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் மேட்டூர் போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா மேட்டூரில் இந்த குளிரில் போய் நம்ம தண்ணி ஊற்றிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கேயே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால் மேட்டூரில் பஸ் ஸ்டாப் ஆகவே இல்லை. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா மாதேஸ்வரன் மலை தான் போனோம். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. பஸ் எடுத்து அடுத்த 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நான் தூங்கிடுவேன். இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணது என்னோடய ஹஸ்பண்ட் தான். மேட்டூர் இந்த பிளேஸ்லாம் நான் பார்த்தனா கூட ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்படி தூங்கிட்டேன் நான். மாதேஸ்வரன் மலைக்கு பார்த்தீங்கன்னா இது நான் செகண்ட் டைம் போகிறேன். ஃபஸ்ட் டைம் போகும்போது அது நான் ஒரு ஃபுல் வீடியோவாக போனேன். அந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லக்கியான டெம்பிள் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் போட்டிருந்த ஃபுல் வீடியோலேயே அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 30Kக்கு மேலே வியூஸ் போனேன் ஃபுல் வீடியோ. அதுதான் அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 2000 வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிச்சு. நிறைய ஃபுல் வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதை நான் பார்க்காம விட்டதுனால பார்த்திங்கன்னா அந்த 2000 குறைஞ்சி 83க்கு அதுக்கப்புறம் தான் நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி அந்த வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். நிறையா அந்த ஸ்டோரிலாம் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அது மாதிரி எனக்கு ஒரு லக்கியான டெம்பிள் மாதேஸ்வரன் மலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கு முன்னாடி போயிட்டுருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்குக்கு முன்னாடியே இதுக்கிட்ட இருக்க மீன் கடைங்க எல்லாம் லைனாக ஃபுல்லாகவே மீன் கடை தான் இங்கே இருக்கும். மீன் கடை, நண்டு எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கோட என்ட்ரன்ஸ் வியூவு. பார்க் கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துக்கிட்டு அப்படியே மாதேஸ்வரன் மலைக்கு போகிற வேலை தான். இப்பயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா சண்டே, அதனால் ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆறு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே இது நான் ஆக்சுவலி இந்த இடத்துலையும் நான் தூங்கிட்டேன், முழிச்சிட்டு இல்லை. இது கேப்சர் பண்ணது என்னுடைய ஹஸ்பண்ட் தான். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ரீல்ஸ்க்கெலாம் இது ரீல்ஸு இந்த ஃபுல் வீடியோக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிஜமாகவே. அண்ட் எனக்கு கொஞ்சம் பயம் இந்த மாதிரி இடத்துல வீடியோ பண்ணுறதுக்கு. ஒருவேளை தைரியமான ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன்லாம் நான் மிஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ரிட்டன் வரும்போது தான் அந்த பிளேஸ்லாம் நான் பார்த்தேன். என்ன அது கனி? பேய் வீடா? எங்கே இருக்குது பேய் வீடு? எனக்கு தெரியலையே. பேய் இருக்குதாங்க? பேய்க்குதாங்க? பேய் இருக்கா? கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு டோல்கேட்டில் பஸ் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மயில் இருந்துச்சு. அது என்னோட நாத்தனார் பார்த்துட்டு வேணும்னு சொன்னோம்ல, அவளோட ஹஸ்பண்ட் அவளுக்காக எடுத்து வந்த மயில் இருக்குது. அது இந்த பிளேஸை பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் ஓல்டு வீடியோ தாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் இது நான் பாலாறுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கமெண்ட்ஸ்லேயே ஒருத்தர் இது பாலாறு கிடையாது, தெரிஞ்சு பேசுங்க அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு இதோட நேமம் தெரியாதுங்க. நான் கூகுள் சர்ச் பண்ணி தான் அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சொன்னதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது இது பாலாறுன்னு தான் சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அது என்ன ஆறுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்காக நானும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். இன்னும் 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் ரீச் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சிங்க. ஒரு மாதிரி ஆகிடுச்சு. லெமனை நான் கொண்டு வரல. அப்போ கண்ணை மூடினா கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க நான் கண்ணையே முழித்தேன். அப்படி தூங்கலை, அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் ஸ்டாச்சு நீங்கள் பார்க்கலாம், கல்லாலேயே செதுக்கினது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஃபைனலாக மாதேஸ்வரன் மலையை ரீச் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் போனப்போ ஓவர் க்ரௌடுங்க. எதுக்கு இவ்வளோ க்ரௌடுன்னே தெரியல. எனக்கெலாம் வெறுத்துடுச்சு. அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஸ்டாச்சு பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும் எவ்வளோ பெரிய ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு.
நொந்து நூடுல்ஸ் ஆகி வர என்னை பாருங்கள். பஸ்ஸில் இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். நான் இறங்கும் போது அவ்வளோ டல்லாக இருந்தேன். இறங்கவே முடியல என்னால். நான் தான் லாஸ்ட்டில் இறங்கினவளே நான் தான். இதான் வந்து நாங்கள் பஸ்லாம் பார்க் பண்ணிட்டு இப்போ கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து இருந்துக்கிட்டு என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டுருக்கோம். நீங்கள் பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கடைகள் இருக்குது. எங்கேயுமே பொம்மை கிடையாதாலும் சரி, நமக்கு வீட்டுக்கு தேவையானது எல்லா அசசரிஸுமே இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் ஸ்டெப்ஸில் இறங்கிட்டுருக்கோம். பஸ்ஸு விட்டு இறங்கின உடனே பார்த்திங்கன்னா சில பேர்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நாங்களாம் பின்னாடி வந்துட்டு இருந்தோம். இவங்க எங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் தான் நான் கோவிலுக்கே போக ஆரம்பித்தோம். இங்கே இருக்கிற பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி பூ வச்சுட்டு இருந்ததுனால எங்கேயுமே நாங்கள் பூ வாங்கவே இல்லை. ஏன்னா எங்கள் ரேட் ஓவர்னு நினச்சோம். அதனால் நாங்களே வந்து வீட்டிலே பார்த்திங்கன்னா செடி இருக்குல்ல, செடியிலே பறித்து நாங்கள் அங்கேயே கட்டி வச்சுட்டு வந்தாச்சு. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ். நம்ம என்ட்ரன்ஸில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடுங்க. நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். செம க்ரௌடாக இருந்துச்சு. இந்த கூட்டத்தை தாண்டி எப்படா எத்தனை மணிக்கு சாமியை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வர போகிறோம்னு நினச்சிட்டு அவ்வளோ பயந்துட்டு இருந்தோம். அண்ட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு சாமி நம்பிக்கை இருக்குது. ஆனால் வந்து இதுக்கிட்ட இவ்வளோ க்யூவில் ஒரு கோவில்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி க்யூ முடிச்சு தான் சாமி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு அது மேலே கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. இவ்வளோ க்யூவை தாண்டி தான் போய் ஒரு சாமி கும்பிடணுமா, மனசார சாமி கும்பிட்டாவே வந்து இருந்துக்கிட்டு நமக்கு எதுவாக இருந்தாலும் சாமி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நான் வந்து இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிற ஆர்வத்தில் இந்த க்யூ எனக்கு ஞாபகமே இல்லை. ஞாபகம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அண்டு நான் மைண்ட் செட்டோடு போயிருப்பேன். இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணியிருப்பேன். அது எனக்கு அப்போ ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு யானை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதை போய் வெடிக்கு தான் பார்த்தோம். நாங்களாம் ஆசீர்வாதம் வாங்கலை. தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ரதம் வந்து எங்களோட வந்தவங்க பார்த்திங்கன்னா அங்கே ரதம் 3 ரதம் இருக்குங்க. 2 மாடோட ரதம், ஒன்று பார்த்திங்கன்னா வந்து சிவலிங்கம் இருக்கிற ரதம். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்கிற ரதம். இந்த ரதத்தை வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா அவங்க ஏதோ வேண்டிக்கிட்டு யார் வேண்டிக்கிறாங்களோ அவங்க ப்ளஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த ரதத்தை தள்ளிக்கிட்டே போகணும். ஒரு ரவுண்டு பார்த்திங்கன்னா கோவில் அப்படியே சுற்றிட்டு வருவாங்க. சுற்றிட்டு வந்து எந்த இடத்துல வந்து ஆரம்பித்தாங்களோ அங்கேயே நிறுத்திடுவாங்க. இந்த பிரகாசத்தை சுற்றி வரத்துக்கு ஒரு ரதத்துக்கு பார்த்திங்கன்னா 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எதை நம்ம வந்து இழுத்துட்டு போனாலுமே 300 ரூபா தாங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து எல்லாத்துக்கும் பட்டை போட்டுருந்தாங்க. சரி எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாருமே ஃபேமிலியாக பட்டை போட்டாச்சு. கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சில பேர்லாம் உருதனை போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போடுவாங்க. ஒரு 2-3 பேர் நாங்கள் பார்த்தோம். அண்ட் இந்த சிவன் ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன குட்டியாக ஸ்டாச்சு இருந்துச்சு. அது ரொம்ப கிட்ட போய் தான் தெரியும். அது எல்லாமே ருத்ராஜம்னு சொல்லிட்டு நான் என்னமோ தூரத்தில் பார்க்கும்போது புள்ளியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் ருத்ராஜம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அப்பா வந்து ஒரு கோல் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா தண்டாயுதம். இது வந்து நாங்கள் அங்கே கோவிலில் இருக்கும்போது எல்லாருமே கோல் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர்கிட்ட இது என்ன நேம் கேட்டிருப்பேன். யாருக்குமே தெரியல. சரி ஓகே, நம்ம வந்து அந்த ரதத்து மேலே வந்து பூசாரிங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களே கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா கிட்ட கேட்டேன். அவங்களும் தெரியல. ஒருவேளை தமிழில் தெரியலையா இல்லை நேம் தெரியலன்னு தெரியல. அவங்களும் வந்து கோல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக எங்கள் மாமியார் தான் சொன்னாங்க அது தண்டாயுதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் என்ன சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நானும் சம்மரை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தாங்க நாங்கள் ரதத்தை தள்ளிட்டு போக போகிறோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா மாடோட ரதம். இதுக்காகனா இங்கே வந்து இதை தள்ளிட்டு போகிறீங்க பார்த்திங்கன்னா அவங்க மாடுக்கு உடம்பு சரியில்லை, கண்ணு போட முடியலன்னா இது மாதிரி தள்ளிட்டு போவாங்க. நாங்களும் பிரகாரத்தை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து இதே இடத்துல நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமி பார்க்க போக வேண்டியது தான். பார்த்திங்கன்னா க்யூலையும் பாருங்கள் எவ்வளோ க்யூ நிற்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே நாங்கள் அப்படியே நாயும் பேசிக்கிட்டு அப்படியே போயாச்சு. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா உருளை தண்ணை போட்டுட்ருக்காங்க. இங்கே ஜென்ஸ் போட்டுட்ருக்காங்க. கேமரா அங்கே இருக்குது, இப்போ அங்கே பார்த்து பேசிக்கிறீங்க. சாமி பார்க்குறது பக்கமாக வந்துட்டாங்க. அண்டு பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்பேக்கில் நான் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தேன். சம்மருக்கு நான் எப்பயுமே தண்ணி கொண்டு போவேன். திடீர்னு கேட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனால் ஓவர் வெயிட் அது சில்வர் வாட்டர் பாட்டில் வேறையா நெஞ்செலாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டோம். அதனால் எங்கேயோ நீட்டாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அங்கே கடையெல்லாம் லைனாக இருக்கும். அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெகுலராக ஒரு கடைக்கு வாங்குவாங்களாம். அங்கே போகலான்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போயிடாங்க. இப்போ தான் சாப்பிட்டோம். அது இல்லாமல் வெயில் சரி ஜீரணமாகறதுக்காக இருந்துச்சு போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாமி படம்லாம் இருந்துச்சு. இந்த லைனில் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருந்துச்சுங்க. எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியூருக்குலாம் போனால் நம்ம ஊரோட கம்மி ரேட்டு தானே நினைப்போம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஊரில் விற்கிற ரேட்டு தான் விற்கிறாங்க. ஏதோ ஒரு 10 ரூபா மட்டும் தான் கம்மி. எங்கே போனால் தான் கம்மியாக விற்பாங்கன்னு எனக்கு தெரியல. வெளியூரில் இதெல்லாம் கம்மிங்கிறாங்க. ஆனால் எந்த வெளியூரில் இது கம்மின்னு எனக்கு தெரியல. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக் மட்டும் தான் வாங்கினேன். ஹேண்ட் பேக் மட்டும்தான். செமையாக பர்ச்சேஸ் பண்ணான். எங்கள் தாத்தாவை பார்த்திங்கன்னா அவனுக்கு 1000 rupees கொடுத்துட்டாரு. அவன் புண்ணியத்தில் தான் எனக்கு ஒரு ஹேண்ட் பேக்கே கிடச்சிது. அண்ட் அவன் நிறைய வாங்கினாங்க. இந்த லைட் எரியும்ல அந்த பால் வாங்கியிருந்தான்.
அதுக்கப்புறம் அந்த ரொட்டேட் ஆகிற கார் இது மாதிரி நிறையா அவன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான். அண்ட் இப்போ வர கிளிப்ஸில் எடுத்ததெல்லாம் என்னுடைய ஹஸ்பண்ட் தான். நான் இது எதுக்காக எடுத்தான்னு தான் எனக்கு புரியல, அங்கே என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் எடுத்துட்டான். வந்து பேசிக்கிறேன். சம்மர் நீ இதுவும் வாங்கிட்டியா? சம்மருக்கு தான் அன்றைக்கி சரியான வேட்டைங்க. எல்லாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டான். நானும் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே பூந்து வரனே தவிர எதுவும் வாங்க கிடையாது. எனக்கு என்னென்னா நான் வந்து அவ்வளோ அசசரிஸ்லாம் எதுவும் வாங்க மாட்டேன். எனக்கு வந்து ப்ரேஸ்லெட்டு, வித்தியாசமான பேங்கிள்ஸ் இது மட்டும் தான் நான் தேடுவேன். கிளிப்ஸ் கூட நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து பட்ஜெட்லாம் கம்மி தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரேஸ்லெட்டு பேங்கிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நாங்கள் அப்படி எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரேஸ்லெட்டே எனக்கு கிடையாது. அதனால் நான் பேக் மட்டும் தான் வாங்கினேன், வேறு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. சரி இங்கே எங்கேனாச்சும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே மறக்காம லைக் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.